தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு சவுத் கொரியன் காமெடி படமாக வெளியான ஹானஸ்ட் கேண்டிடேட். இந்த படத்தை இன்றைக்கியே நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு விடிஞ்சாச்சு அப்படின்னா தேர்தல் நாள். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஓட்டை போய் போடுற ஒரு முக்கியமான நாள். அதுக்காகத்தான் இந்த படத்துடைய ரிவ்யூ இன்னைக்கு. முதல்ல இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இன்னும் 10 நாளில் எலெக்ஷனு. ஆனால் ஒரு வேட்பாளராக ஒரு தொகுதியில் நிற்கிற படத்துடைய கதாநாயகி திடீர்னு அவங்களுக்கு பொய் சொல்லவே வரமாட்டேங்குது. அப்புறம் என்ன, இன்னும் 10 நாளில் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு பொய் சொல்ல வரல. இதை விட ஒரு காமெடியான ஒரு ஸ்கிரிப்ட் எங்கே கிடைக்கும்? அப்படி ஒரு ஸ்கிரிப்ட். இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போ இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஜோ. இவங்க பேசிக்காக ஒரு கட்சியில் ஒரு வேட்பாளராக இருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே எலெக்ஷனில் நின்ன ஆள் தான். இது 4வது தடவை, 3 தடவை ஏற்கனவே நின்ட்டாங்க. இது 4வது தடவை இப்போ இந்த வட்டம் தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பாட்டியம்மா ஒன்று இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது இவங்க அந்த அரசியலுக்கு வந்தது எப்படி அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஒரு பாட்டியம்மா ஒன்று இருக்குது. அந்த பாட்டியம்மாவுக்கு கேன்சரு. சின்ன வயசுலேருந்தே பாட்டி அப்படின்னா நம்ம கதாநாயகிக்கு உயிர். இப்போ பாட்டியம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னோடனே ஏற்கனவே இன்சூர் பண்ணி வச்சிருந்ததுனால சரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பணம் வரும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா அவன் கடைசி நேரத்தில் ஒரு கார்பரேட் கம்பெனி அவன் ஒரு சப்பக்கட்டு கட்டி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து செலவழிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேக் வாங்குறான். இதன் காரணமாக நாங்கள் இவ்வளோ ப்ரீமியமும் கட்டியிருக்கோம், அது எப்படி நீங்கள் ஏமாற்ற போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி போர்டு கீடெல்லாம் தூக்கி கொண்டு வந்து நடு ரோட்டில் உட்காந்து பெரிய போராட்டத்திலலாம் இறங்கி கடைசியாக எப்படியாவது என் பாட்டியுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தெரு வரைக்கும் வந்து போராடுறாங்க படத்துடைய கதாநாயகி. இது பயங்கர பிரபல்யமாக நியூஸ் சேனல்ஸ் வரைக்கும் வந்துடுது. இதை பார்த்த அந்த பாட்டி சே தப்பு நடந்துருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு கொந்தளிச்சு போயிடுற, உன்ன மாதிரி நல்ல இளைஞர்கள் தான் இன்னைக்கு வேட்பாளராக நிற்கணும், உங்களை மாதிரி ஆளுகளை நம்பி தான் நாளைக்கு எதிர்காலமே இருக்குது, நீ ஏன் போய் வந்து அரசியலில் இறங்கக்கூடாது அப்படின்னு சும்மா இருக்கிற இந்த அம்மாவை இந்த அரசியல் ஆற்றுக்குள்ளே தள்ளி விட்டதே அந்த பாட்டி தான். சரி, இப்போ அரசியல் ஆற்றுக்குள்ளே விழுந்தாச்சு. இப்போ பல வருஷம் ஆயும் போச்சு. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தான் தெரிஞ்ச விஷயம் தானே இது. இந்த அம்மாவுக்கு வாயை திறந்தா உண்மையே வரமாட்டேங்குது. பேசுறது அம்புட்டுமே போய் தான். இந்த அம்மா வெளியே போச்சுன்னாவே இது பேசுறது மட்டுமே போய் தான், உண்மையே வரமாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நபராகவே மாறி போயிட்டாங்க கம்ப்ளீட்டாக. அதே நேரத்தில் இப்போ இன்னொரு 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அந்த டைமில் போய் மக்களை பார்த்து ஓட்டு கேட்கணும் இல்லையா, பிரச்சாரம்லாம் பண்ணணும் இல்லையா. அந்த டைமில் எப்படி நம்ம அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மக்களை போய் சந்திக்கும் போதெல்லாம் என்னை மட்டும் இந்த தொகுதியில் நீங்கள் ஜெயிக்க வைங்க, பாருங்க உங்கள் வீட்டில் பைப்பொலிய பாயாசம் வருதா என்னன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்கே பேசுது. இப்படி ஒரு நபராக நடந்துக்கிற இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இவங்களே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் திடீர்னு அரங்கேறுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஆனால் வாயை திறந்தா பொய்யே சொல்ல முடியல. பொய் சொல்லணும்னு நினைச்சா கூட இவங்க வாயில உண்மை மட்டும்தான் வருது. இது எதனால அப்படிங்கிறது இந்த அம்மாவுக்கு புரியவே கிடையாது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிற நம்ம படத்துடைய கதாநாயகி இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, இவங்க இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் காமெடி படம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதையும் சரி திரைக்கதையும் சரி. ஏன்னா அரசியல் களம் சும்மா உச்சகட்டத்தில் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ அநேகமாக எலெக்ஷன் டேட்டுக்குமே நாளைக்கு வந்துட்டோம் நம்ம. அதன் காரணமாக இந்த படம் அரசியல்வாதிகள் எப்படி மக்கள்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, கட்சிக்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் செம்மையாக விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கக்கூடிய அளவில் பல இடங்களில் காட்சி அமைப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கதையை பொறுத்தளவுக்கும் ஒரு சின்ன கிறிஸ்பான ஒரு ஒன்லைனர் கதை தான். பட் அதை திரைக்கதை மூலமாக தான் சுவாரஸ்யப்படுத்தணும். இவங்க அந்த விஷயத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நம்ம ஜிம் கேரி நடித்த லயர் படம் நம்மளுடைய மைண்டில் வந்து போகத்தான் செய்யுது. அது இதே மாதிரி, அதாவது நம்ம நினச்சா கூட பொய் பேச வர மாட்டேங்குது கதாநாயகனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்களம் அந்த படம். இது இந்த பொலிட்டிக்கல் சட்டையர் மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஆனால் இதுவும்
ஆனாலுமே இந்த படம் நான் சொல்கிற அளவுக்கு பேருக்கு காமெடி படம் அப்படின்னு இல்லாமல் பல காட்சிகளில் நம்ம விழுந்து சிரிக்கிற அளவுக்கு இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய கதாநாயகி ராமிரனுடைய பர்ஃபார்மன்ஸு. சான்ஸே கிடையாது, அது வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு. நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப ஜாலியாக போகக்கூடிய ஒரு படம். ஆனால் இந்த படம் நீங்கள் பாருங்கள், இந்த படத்துடைய ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸை எல்லா ஹீரோயின்ஸாலும் பண்ணிட முடியாது. இந்த படம் பார்க்கும்போது ஓப்பனாக சொல்கிறேன், இதை கோவை சரளா மேடம் தவிர வேற யாரும் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் தோணுச்சு. ஏன்னா ஒரு 8 செகண்டுக்குள்ள 20 எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், எல்லாமே காமெடியில். அது எல்லாம் அந்த அளவுக்கு ராமிரன் சும்மா சந்து பூந்தெல்லாம் பூந்து விளையாண்டிருந்தாங்க பர்ஃபார்மன்ஸில். சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அந்த அளவுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸில் அந்த மொத்த படத்தையும் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது போக இந்த படத்துடைய வசனங்களும் சரி, அதில் இருக்கக்கூடிய அந்த காமெடி நடியும் சரி, சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு பல தடவை வந்து போச்சு. இந்த ஊரு விட்டு ஊர் வந்து படத்தில் கவுண்டமணி சார் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். ஏங்க இந்த பொண்டாட்டி வாயெல்லாம் கட்ட முடியாதா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் அவர்கிட்ட கேட்கும்போது, இங்கே பாரு, அது தமிழ்நாட்டு பொண்டாட்டி இந்தியா பொண்டாட்டிலாம் கிடையாது. ஜப்பான் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, சைனா பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, எந்த பொண்டாட்டியுடைய வாய் கட்டவே முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு வசனம் ஒன்று வரும். அந்த மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஊர் ஆளுங்க மட்டும் கிடையாது, அரசியல்வாதிகள் அப்படின்னு ஆயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் உலகத்தில் எந்த கார்னர் சந்துக்குள்ளே கடை போட்டு அரசியல் பண்ணாலும் எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக இதே மாதிரி தான் சாக்கடை ஓடுது அப்படிங்கிறத பளிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில். அடல் கானண்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கானண்டுமே கிடையாது. பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு 1-2 கிசிங் சீன் இருக்குது, அது ஒன்றும் ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் கிடையாது, அதுவுமே காமெடிக்கு வைக்கப்பட்ட ஒரு கிசிங் சீன்ஸ் தான். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்தே மகிழலாம். இது எல்லாம் போக இந்த படத்தை எதுக்காக இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ணேன் அப்படின்னா, நாளைக்கு எலெக்ஷன் டேட்டு. ஸோ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த படத்தையும் லைட்டாக அப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஓட்டு போடும்போது ஒரு ஹெவியான மூடில் இருப்பீங்க யாருக்கு போடலாம்னு. அதனால் இந்த படத்தை பார்த்து ரசிக்கிறவங்க தாராளமாக பார்த்து ரசிங்க. இந்த படம் ஒரு சில பேருக்கு சூப்பரான காமெடி படமாக தெரியலாம், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேக் ஆகுதோபா சங்கங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலையும் கொடுக்கலாம். அதையும் நான் கிளியராக இங்கேயே சொல்லிடுறேன். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.